இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு இங்கு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறார். இந்த 9ஆம் அதிகாரத்தின் முந்தின பகுதியிலே மறுரூபமலையின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மறுரூபமலையிலே இயேசு தன்னை கிறிஸ்து என்று அங்கே இவர்கள் சாட்சியிடத்தக்கதான மிகப்பெரிய காரியம் சீஷர்கள், முக்கியமான 3 சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நடக்கிறது. அதை கண்டு நீங்கள் மற்ற யாருக்கும் சொல்லாதபடிக்கு அங்கே அவர் சொல்லிதான் அவர்களை கூட்டி வருகிறார். கீழே வந்து பார்த்தால் அவருடைய சீஷர்கள் அங்கே விசுவாசத்துக்கு முன்பாக தோற்ற நிலவரத்தில் காணப்படுகிறார்கள். அவருடைய சீஷர்கள் இடத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறான். அவன் அசுத்த ஆவியினால் ஊமையான ஒரு ஆவி அவனை பீடித்திருக்கிறது. அவன் அதனால் அலக்களிக்கப்பட்டு பல முறை அவன் மரணத்துக்கு உட்படக்கூடிய இடத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த மனிதன் தன் மகனை அவருடைய சீஷர் இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் முந்தின பகுதியிலே நீங்கள் பார்த்தால் அவனை அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவருடைய சீஷர்களால் அந்த ஆவியை துரத்த முடியாதபடிக்கு அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே அவர்களை சீஷர்களாக ஏற்படுத்தும் பொழுதே அவர்களுக்கு இந்த ஆவிகளை ஓட்டுவதற்கும் பிணியாளிகளை குணமாக்குவதற்குமான அதிகாரத்தை அவர் தந்து அவர்களை ஊழியத்தின் பாதையிலே அவர் வழி நடத்தி வந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இங்கே ஒரு விசுவாச குறைவு அவர்களுக்குள் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் சீஷர்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச குறைவை இயேசு கண்டு அவர்களை அதை சரி செய்து கொள்ளும்படியான எச்சரிப்பையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். படகு அலைமோதும் பொழுது அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவரை எப்படி எழுப்பினார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே அவர்கள் அப்படி இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர் அதிகாரம் கொடுத்த பொழுது சில ஆவிகளை அவர்கள் விரட்டினார்கள், சில அற்புதங்களை அவர்கள் செய்தார்கள். அதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படும் பொழுது அவர் சொன்னார், இந்த ஆவிகள் உங்களுக்கு பயப்படுகிறதை கண்டு, இந்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை கண்டு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதற்கு சந்தோஷப்பட வேண்டும்? உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, இதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே 23ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த மனிதன் அதுக்கு முன்பாக அவருடைய சீஷரிடத்தில் இந்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்த தன்னுடைய மகனை கொண்டு வந்தான். அவர்களால் அதை விரட்ட முடியவில்லை. அவர்கள் விரட்ட முடியாமல் ஜனங்களுக்கு முன்பாக தோற்றிருக்கிறார்கள். அங்கே வேதபாரகர் பரிசேயரும் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசம் இல்லாத இந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இதை செய்ய முடியாதது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக அங்கே பேசப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்புதான் அவனை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அங்க 20ஆம் வசனத்துல அவர் அவனுக்காக ஜெபிக்கவோ எதுவும் செய்யவோ இல்லை. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய தகப்பன், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று அவன் தகப்பனிடத்தில் கேட்கிறார். இது இவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று கொண்டு வருகிறான். சிறு வயது முதற்கொண்டு இது அவனுக்கு இருக்கிறது.
பலமுறை இவனை கொல்லும்படியாக இந்த ஆவி எத்தனித்தது. நீர் ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் இதை செய்யும் என்றுதான் அவன் சொல்லுகிறான். அதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய மறு உத்தரவு என்ன? அவர் என்ன பதில் அளித்தார்? ஒருவன் விசுவாசித்தால் அது அவனுக்கு ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அந்த மனிதனுடைய பதில் என்ன? அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் அடுத்த வார்த்தையை நீங்கள் நிதானிக்க வேண்டும். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அவன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்றும் சொல்லுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரச்சனை என்ன என்றால், ரெண்டு எதிர்மறையான வல்லமைகள், ரெண்டு எதிர்மறையான காரியங்கள் ஒரே நேரத்துக்குள் ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனிதன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதே தருணத்தில் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறான். விசுவாசமும் அவிசுவாசமும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்குள் போராடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை விசுவாசிக்கிறோமா? எல்லா காலகட்டத்திலும் நாம் தேவனை விசுவாசிக்கிறோமா? இந்த விசுவாசம் அன்பின் அடிப்படையில் இருக்கிறது என்று கடந்த நாட்களிலும் நாம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. ஏனென்றால் இந்த அன்பின் அடிப்படையில் தான் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். இந்த அன்பு தேவன் மேல் இருக்க வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசமும் விசுவாசமும் ஒரே நேரத்தில் எப்படி கிரியை செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதியில் நம்முடைய அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். அது எதை காண்பிக்கிறது? நம்முடைய அவிசுவாசம் நாம் இடம் கொடுக்கிறோம் என்பது என்ன? ஒரு காரியத்தை குறித்து நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். அதே காரியத்திலே நம்முடைய முயற்சிகளை நாம் மாம்சீகமாக எடுப்பதற்கும் நாம் முயற்சி செய்கிறோம். இது ரெண்டுமே நாம் தான் செய்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? நமக்குள் ஒரு விசுவாசமும் கிரியை செய்கிறது, நமக்குள் நம்முடைய சுயமும் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நம்முடைய எழுத்தின்படியான அறிவு, நம்முடைய எழுத்தின்படியான மாம்சீக பலம், இவைகள் தேவனுடைய விசுவாசத்துக்கு எதிர்மறையாக கிரியை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. அதுதான் அங்கே பிரச்சனை. அவருடைய சீஷர்கள் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார்கள், அதற்காக சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இதை செய்வதற்கு இயலாதபடிக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே கீழே சொல்றாரு, இவ்வகையான பிசாசுகள் உபவாசம் ஜெபத்தினால் அல்லாமல் போகாது என்று கொண்டு வருகிறார். உபவாசம் ஜெபம் என்பவைகளினால் தான் இவ்வகை பிசாசு போகும். இந்த உபவாசம் ஜெபம், இந்த வேதத்தை வாசிப்பது, உபதேசங்களை கேட்பது என்பது ஒரு வகையான வாழ்வியலை நமக்குள் உண்டாக்குகிறது. இட் கிரியேட்ஸ் a கல்ச்சர். ஒரு அப்போஸ்தலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக தான் வாழ்ந்து இவர்களை அந்த முறைமையிலே வளர்க்கும்படியாக நடத்தும்படியாக கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் இவர்கள் அதற்கு இடம் கொடுக்காத நிலவரத்தில் தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் எழுத்தின்படியான ஆட்சியை பெறுவதற்காகவும் எழுத்தின்படியான அற்புதங்களுக்காகவும் தான் வந்திருக்கிறாங்க, இல்லையா? அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வந்து தன்னை சாட்சியாக அவர்களுக்கு வெளிப்படுத்தின போது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன? இக்காலத்தில் ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர்னு தான் கேட்டாங்க. அதுக்கு முன்பாக அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக நித்திய ராஜ்யத்தை குறித்தோ நித்திய ஆளுகையை குறித்தோ நித்தியமான தேவனை குறித்த எந்த விதமான புரிதலும் அவர்களுக்கு இல்லை. அவர் உயிரோடு எழுந்து வரும் வரைக்கும், அதை காணும் வரைக்கும், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அவர்கள் இடைகட்டப்படும் வரைக்கும் அவர்கள் ஒரு பரிசுத்த ஆவியின் புரிந்தலுக்கு பின்பாக தான் அவர்கள் சுவிசேஷங்களை எழுத ஆரம்பிக்கிறார்கள்.
இல்லையா? அதுதான் அவர்களுடைய புரிதலின் பகுதியாக இருக்கிறது. யோவான் 2:22 சொல்றார், அதுக்கு முன்பாக நாங்கள் இதை புரிந்து கொள்வதற்கான ஏது எங்களுக்கு இல்லை. இயேசு சொன்ன வசனத்தையோ அல்லது வேத வாக்கியங்களையோ இயேசு சொன்ன வசனங்களையோ நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை என்று கொண்டு வருகிறார்கள். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் சரியாக கேட்டு புரிந்து கொண்டவர்களுக்குள் விசுவாசம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஒரு அடிப்படையான விசுவாசத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? அது இயற்கையாகவே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். அதனால்தான் நாம் நாற்காலியில் உட்காருகிறோம் தைரியமாக. இல்லைன்னா போகிற இடத்தெல்லாம் அந்த நாற்காலியை எக்ஸாமின் பண்ணி அது உடையாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் நீங்கள் போக முடியாது. விசுவாசத்தோடு தான் இங்கே பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறோம். விசுவாசத்தோடு தான் நாம் காரியங்களை செய்கிறோம். இது இயற்கையான பொதுவான ஒரு விசுவாசம். பொதுவான விசுவாசம் இயற்கையாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாதிக்கப்படும் போது அது நோயாக, மனநோயாக கருதப்படுகிறது, இல்லையா? அந்த மனநோய்க்கு உட்படாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநோய் பல பேரை தீவிரமாக தாக்கி இருக்கிறது, சிலரை தீவிரம் இல்லாமல் தாக்கி இருக்கிறது. இந்த விசுவாசம் இல்லாத மனநோய் தீவிரம் இல்லாமல் தாக்குவதற்கு பேர் ஆன்சைட்டி. தீவிரமாக தாக்குவதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28 விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டம் ஏன் வருகிறது? விசுவாச குறைவுதான் பதட்டத்தை கொண்டு வருகிறது. நமக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அசையாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சியோன் பர்வதம் அசைவில்லாத ஒரு பர்வதமாக இருக்கிறது. சியோனின் மேல் இருக்கக்கூடிய எருசலேம் பட்டணம் அசைவில்லாத பட்டணமாக இருக்கிறது. யூதாவிலே பாடப்படும் பாட்டாவது, பலமான நகரம் எங்களுக்கு இருக்கிறது, ரட்சிப்பே அதற்கு மதிலாக இருக்கிறது. ரட்சிப்பின் மதிலுக்கு அஸ்திபாரம் என்ன? அன்பு. ரட்சிப்பின் மதிலுக்கு அஸ்திபாரம் என்ன? விசுவாசம். இந்த ரட்சிப்பு, இந்த அன்பு, இந்த விசுவாசம், தெய்வீக அன்பு, தெய்வீக தேவன் தந்த விசுவாசம், தேவன் தந்த இந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். வெளியேற பெற்றவைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. எதெல்லாம் நம்ம காக்கணும்? வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்பை அற்பமாக நாம் எண்ணக்கூடாது. இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். விசுவாசம் வெளியேற பெற்றது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். விசுவாசம் காக்கப்பட வேண்டிய ஒன்று. ரட்சிப்பு வெளியேற பெற்றது, விசுவாசம் வெளியேற பெற்றது. இதற்கு அஸ்திபாரமாக தேவன் நமக்குள் ஊற்றின அன்பு வெளியேற பெற்றது. தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயங்களை ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது அன்பினால் வந்த நம்பிக்கை. இந்த விசுவாசம் வெளியேற பெற்றது. ஏன்னா இது அன்பினால் வந்தது. நாம் முந்தி அவர் அன்பு கூறுவதில்லை, அவர்தான் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் அவரை அன்பு கூறும்படியாக இல்லை, அவர்தான் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் மூலமாக தான் அன்பு என்னதென்று அறிந்து கொண்டு இருக்கிறோம். ரோம நிருபக்காரர் சொல்கிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நம்முடைய இருதயத்திலே நாம் திடனற்றவர்களாக இருக்கையில், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கிறிஸ்துவின் மூலமாக இந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இது உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அன்பு அல்ல. உலக பிரகாரமான அன்பு பல இடங்களில் அது தோற்று விடுகிறது. உலக பிரகாரமான நட்பு தோத்து விடுகிறது. நட்பு எந்த விதமான அடிப்படை உறவு இல்லாதபடிக்கு ஏற்படக்கூடியது. there is no biological relationship. சரீர பிரகாரமான எந்தவித உறவும் இல்லாமல் வரக்கூடிய அன்பு என்பது நட்பு.
உலகத்திலே தன் சிநேகிதனுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய சிநேகத்தை காட்டிலும் பெரியது அல்ல, ஒன்றுமில்லை என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நான் உங்களுக்கு எஜமான் அல்ல, நான் உங்களுக்கு அங்கே நான் குருவாக இருக்கவில்லை, நான் உங்களுக்கு நண்பனாக இருக்கும்படியாக விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் எஜமான்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேலைக்காரர் முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் நண்பனாய் இருக்கிறேன் என்று நட்பை குறித்து அங்கே மேன்மையாக பேசுகிறார். ஆனால் அது தெய்வீகமாக இருந்தால்தான் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய நட்பு இன்றைக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது. மனித உறவுகள் நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது. தங்கள் தேவைகள் நம்ம இடத்தில் பூர்த்தியாகும் வரைக்கும் நல்லபடியாக நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறது. ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது, மாறாதது என்பது கிறிஸ்துவின் சிநேகமாக இருக்கிறது, தெய்வீக அன்பாக இருக்கிறது. அவர் அந்த அன்பினாலே நமக்கு ஜீவனை தந்தார். அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் அன்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். இந்த இடத்திலே இந்த மனிதன் என் அவிசுவாசம் நீங்க நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கொண்டு வருகிறார். தேவன்தான் நமக்கு இந்த அவிசுவாசத்தை நீக்கக்கூடிய இடத்துல கிரியை செய்ய வேண்டும். நம்ம விசுவாசத்தை துவங்குகிறவர் கர்த்தர், நம்ம விசுவாசத்தை முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை உறுதியோடு பொறுமையாக நாம் ஓட வேண்டும் என்பது நமக்கு வைக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது இல்லையா? 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய விசுவாச பட்டியல் வருகிறது. ஆனால் அதன் முடிவு என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு என்று சொல்லுகிறது. நாம் அவர்கள் இல்லாமல் பூரணராக முடியாது, அவர்கள் நாம் இல்லாமல் பூரணராக முடியாது. அவர்கள் முன்னோக்கி நம்மை பார்த்து வருகிறார்கள், நாம் பின்னோக்கி அவர்களை பார்த்து வளரும்படியாக அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? எந்த ஒப்பனைகளும், எந்த முன்னுதாரணங்களும், எந்த நிழலாட்டங்களும் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை கொண்டு வர முடியாது. அவர்கள் ஒவ்வொரு பரிபூரணத்தை பெற்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அத்தனை பரிபூர்ணத்தையும் கிறிஸ்து பெற்றிருந்தது போல கிறிஸ்துவின் மனவாட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெய்வீக நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு நேராக தான் நம்ம போறோம். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக்கப்படும்படியாக தேவன் கிரியை நடப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த விசுவாச குறைவு வருகிறது? சீஷர்கள் பொதுவாக அது பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக ஏன் அப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் பிரச்சனையின் ஊடாக தேவனை பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் பிரச்சனையின் ஊடாக தேவனை பார்த்தவர்கள் பிரச்சனையினால் மலைத்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலை எப்படி வேண்டா இருக்கலாம், பிரச்சனை எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு தீர்வு என்பது நம்முடைய தேவன்தான் என்பதை நாம் உறுதியாக பற்றிக்கொள்வது, உறுதிப்படுத்திக் கொள்வது தான் விசுவாசத்தின் உறுதியாக இருக்கிறது. பொதுவான விசுவாசத்தை குறித்து நான் எழுதும் பொழுது நான் உங்களுக்கு மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை குறித்து எழுதுவதற்கான உந்துதல் எனக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் என்னை அப்படி நடத்தினார் என்று யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதுவதற்கு நான் எத்தனித்த போது மகா பரிசுத்தமுள்ள இந்த விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு எழுதுவதற்காக நான் தேவனால் பணிக்கப்படுகிறேன். அந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக நீங்கள் ஜீவனையும் எண்ணாமல் போராட வேண்டும் என்று கொண்டு வருகிறார். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த விசுவாசத்தின் உறுதி ஏன் இல்லை? அதுக்கு முன்பாகவும் இந்த விசுவாசத்தின் உறுதி பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. அவர்கள் சரியாக தேவனோடு தங்கள் உறவை காத்து கொண்டவர்கள், தேவனோடு உள்ள உறவை சரியாக காத்து கொண்டவர்கள் தேவன் மூலமாக தங்கள் சூழ்நிலைகளை, தேவன் மூலமாக தங்கள் பிரச்சனைகளை, தேவன் மூலமாக தங்களுடைய போராட்டங்களை பார்த்தார்கள், ஜெயித்தார்கள். அப்படி இல்லாதவர்கள் தோற்று போகிறார்கள். இந்த மனிதன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிசுவாசம் நீங்கும்படியாக விசுவாசத்தின் வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. நம் வாழ்க்கையில் உள்ள அவிசுவாசம் நீங்கும்படியாக விசுவாசத்தின் ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது.
நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசம் நீங்கும்படியாக அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கான உபதேசமும் அபிஷேகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் உறுதியா இருக்கணும். அதற்கு நாம் தேவனோடு உள்ள உறவை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் நீங்காது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு மாத்திரம் ஜெபித்தால் போதுமா? இயேசு அதற்கு முன்பாக எங்கும் ஜெபித்ததாக சொல்லப்படவில்லை. இந்த அதிகாரத்தில் எங்கும் உபவாசித்ததாக அதுக்கு முன்பாக சொல்லப்படவில்லை. இந்த உபவாசம் ஜெபம் என்பது அவர் தன்னுடைய வாழ்வியல் ஆக்கி கொண்ட அனுபவங்களாக இருக்கிறது. அதை முன்னுதாரணமாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் வாழ்ந்து காண்பித்ததாக இருக்கிறது. அவருடைய ஊழியத்தின் துவக்கம் ஒரு உபவாசத்தில் துவங்கியது. அவருடைய ஊழியத்தின் முடிவு ஒரு உபவாசத்தில் முடிகிறது. அவருடைய ஊழியத்தின் துவக்கம் தேவனோடு தனிப்பட்ட முறையிலே அவர் ஜெபத்தில் ஆரம்பித்தார். அவருடைய ஊழியத்தின் முடிவு தனிப்பட்ட முறையிலே அவர் தேவனோடு பேசி முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரச்சனைகள் வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஜெபம், தேவனை தேடுவது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டெப்னி மாதிரி இருக்கக்கூடாது. காரில் ஒரு ஸ்டெப்னி இருக்கும், அதோட ஏரை கூட பல பேர் செக் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி எப்பொழுது நினைப்பார்கள் என்றால் அந்த 4 வீலில் ஒரு வீல் பஞ்சர் ஆனால் தான் நினைப்பாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பயிற்சிகள் இருக்கக்கூடாது. நம்முடைய அன்றாட பயிற்சி எப்படி இருக்கிறது? நாம் எல்லோரும் அவைகளிலே குறைவுபடக்கூடிய நாட்கள் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை சரி செய்வதற்கான சந்தர்ப்பத்தையும் அதை சரி செய்வதற்கான உணர்வையும் தேவன் தரும் பொழுது நாம் சரியாக அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது 2 பக்க கம்யூனிகேஷன். போன வாரம் நாம் சொன்னோம், அது வேத வாசிப்போடு சேர்ந்து இருக்க வேண்டும். நாம் தேவனோடு இடைபடுவதும் நாம் தேவனிடத்தில் பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும் இடைபடுவதுமாக இருக்க வேண்டும். அதுதான் சரியான ஜெபிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் உபவாசிப்பது என்பது எதை குறிக்கிறது? நம் மாம்சத்தை ஒடுக்கக்கூடிய இடத்தில் அது இருக்கிறது. நம் மாம்ச பலத்தினாலோ நம்முடைய அறிவினாலோ நாம் காரியங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருப்போமானால் அதை எப்படி நாம் விசுவாசம் என்று சொல்லுவோம்? எல்லாம் அனுகூலமாக இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடந்தால் அதை எப்படி நீங்கள் அற்புதம் என்று சொல்ல முடியும்? அதை எப்படி தெய்வீக காரியம் என்று நீங்கள் சொல்ல முடியும்? ஒன்றுக்கும் ஏது இல்லாத போது நடப்பதுதான் அற்புதமாக அது கருதப்படுகிறது. அதுதான் தெய்வீக செயலாக கருதப்படுகிறது. அது மனித அறிவுக்கு எட்டாதவைகளாக இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் நினைக்கக்கூடிய விதத்தில் தேவன் பதில் அளிக்கிறதில்லை. நாம் நினைக்கக்கூடிய விதத்தில் தேவன் கிரியை செய்கிறது இல்லை. நாம் நினையாத, நாம் நடக்காது என்று நினைக்கக்கூடியதை நடத்தி காட்டக்கூடிய இடத்தில் தேவன் இருக்கிறார். ஆனால் அது தெய்வ சித்தத்தின்படி தெய்வீக நோக்கத்தோடு தேவநாம மகிமைக்காக நடப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவி பொழிந்தருளின பின்பு இதே சீஷர்கள் எப்பொழுதும் தேவனுக்காக காத்திருந்து, தெய்வீக பிரசன்னத்திலே காத்திருந்து ஜெபித்து கிரியை செய்யக்கூடிய இடத்தில் தான் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் போகும் இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடந்தது. வேதபாரகர் பரிசேயர்கள் இவர்களை கண்டு அஞ்சினார்கள். உலகம் ஆச்சரியமாக இவர்களை பார்த்தது. தெய்வீக கிரியைகள் நடந்தது. இவர்களே தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து திரியக்கூடிய இடத்தில் மாற்றப்பட்டார்கள். நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார். நாம் தேவனோடு வாசமாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய குமாரர், நாம் தேவனுடைய மனவாட்டி, கிறிஸ்துவின் மனவாட்டி என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் தெய்வீக சமூகத்தை சுமந்து செல்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கேற்ற கிரியை தான் நாம் செய்ய வேண்டும், இல்லையா? இவர்கள் பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அங்கே
உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பின்பு இவர்கள் பலனடைந்து பெரிய காரியங்களை செய்தார்கள். நீங்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்பது அற்புத அடையாளம் மாத்திரம் தானா? அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. அவர்கள் இஸ்ரவேலில் முன்குறிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் முழு இஸ்ரவேலும் இவர்களை கண்டு நடுங்கக்கூடிய இடத்தில் இருந்தது. உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். தேவன் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய விசுவாசம் வரமாக மாற்றப்பட்டது. விசுவாசத்தின் வரம் என்ற இடத்திலே அவருடைய வாழ்க்கை அமைந்தது. அவர்கள் அவரை அறிந்து புரிந்து அன்பு கூர்ந்ததின் விளைவாக அவர்களுக்கு பொழிந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் நிறைவினால் தான் அவர்கள் பரிபூர்ணமான அந்த அன்புக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். விசுவாசத்தின் உறுதி இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? பட்டணங்கள் தோறும் இந்த போராட்டங்கள் இருக்கிறது, இது ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் ஜீவனை அருமையாக எண்ணேன் என்பது என்ன? அது அன்பின் நிறைவாக இருக்கிறது. தன் ஜீவனையும் அருமையாக எண்ணாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன? அவர் தன்னுடைய கல்வி அறிவை, தன்னுடைய சுய புத்தியை அவர் இழந்து பரிசுத்தாவின் நிறைவினால் தான் இதை பேசுகிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்ளும் பொழுது இந்த அன்பு, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள் நிறைவாக வருகிறது. அப்ப அது குறைவா இருக்குன்னா என்ன? அவரோடு உள்ள உறவிலே, அவரை அறிகிற அறிவிலே நாம் குறைவு பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த குறைவு எவ்வளவு பெரிய மனிதருக்குள்ளும் காணப்படுகிறது தான். ஆனால் காலத்தினால், சூழ்நிலையினால் தேவன் அதை மாற்றக்கூடிய இடத்திலே அவருடைய அன்பின் நிறைவை தந்து, அவரை குறித்த புரிதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை அகற்றக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் நீங்கும்படியான ஆவிக்குரிய பயிற்சிகளை நாம் கொண்டு வர வேண்டும். அவிசுவாசம் நீங்கக்கூடிய இடத்திலே தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய சமூகத்துக்கு நாம் போக வேண்டும். நம்முடைய ஜீவியத்தின் பிரச்சனைகளை நாம் பிரச்சனைகளின் ஊடாக தேவனை பார்ப்பதை மாற்றி, தேவனுக்கும் நமக்கு பிரச்சனைக்கும் நமக்கும் மத்தியிலே தேவனை வைத்து பழக வேண்டும். பிரச்சனைக்கும் நமக்கும் மத்தியிலே தேவன் இருக்கிறாரா? நமக்கும் தேவனுக்கும் மத்தியிலே பிரச்சனை இருக்கிறதா? தேவனுக்கும் நமக்கும் மத்தியிலே பிரச்சனை இருந்தால் பிரச்சனை தான் பெருசா தெரியும். ஒவ்வொரு நாளும் பெலிஸ்தியாவில் இருந்து வந்து ஒரு மனிதன், காத்தூரில் இருந்து வந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இவர்களை நோக்கி சத்தமிட்டு பயமுறுத்துகிறான். இங்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? இவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள். இவர்கள் எல்லோரும் கோலியாத்தின் மாம்சீக அளவை பார்த்தார்கள், அவனுடைய மாம்ச பராக்கிரமத்தை பார்த்தார்கள். ஆனால் அங்கிருந்து ஒருவன் வருகிறான் இல்லையா? பெத்லகேமியனாகிய ஒரு மனிதன் வருகிறான். அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவுதான் அவனை தைரியமாக இங்கே நிற்க செய்கிறது. அவனுக்கும் தேவனுக்குமான உறவு, அவனுக்கும் தேவனுக்குமான உறவு, அவன் எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவனை வைத்திருக்கிறான். நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவனோடு இருந்து தேவன் செய்த காரியங்களை அங்கே சாட்சியிடுவதற்கு ஆட்கள் இல்லை. அதை அவன் கண்கூடாக கண்டிருக்கிறான். அவர் தன்னை காப்பாற்றினதை, அவர் தன் மந்தையை காப்பதற்கு அவனுக்கு தந்த பலத்தை, அவன் மந்தைக்கு எதிராக வந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் அவனை தப்புவிக்கும்படியாக தேவன் அவன் வாழ்க்கையிலே நடத்தின பராக்கிரமான காரியங்களை அவன் அறிந்திருந்தான். அதற்கு அவன் மாத்திரமே சாட்சி. அதை அவன் எல்லாருக்கும் முன்பாக சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தேவன் அதை மாற்றினார். சவுலுக்கு முன்னே அதை சொல்றாரே, ஐயா நான் ஒரு விசை சிங்கத்தை கொன்றேன், ஒரு விசை ஒரு கரடியை கொன்றேன், என் மந்தையின் ஆடுகளை பறிக்க வந்த எதிரிகளை நான் ஜெயிக்க தேவனின் கரத்துக்கு பலம் தந்திருக்கிறார். இதை எல்லோரும் நம்பிதான் ஆக வேண்டும். அன்றைய கால சூழ்நிலை அப்படி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் பிரச்சனையின் வழியாக தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில தேவன் எனக்கு என்ன செய்வார்? நாம் பிரச்சனைக்காக தேவனிடத்தில் வருகிறோமா? அல்லது அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்த
அவர் எத்தனித்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக நாம் போராடுகிறோமா, அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று விட வேண்டும் என்று தற்காலிகமான எண்ணத்தோடு நாம் போராடுகிறோமா? இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர் நமக்கு நித்திய ஜெயத்தை வைத்திருக்கிறார், நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். நித்தியமாய் அவரோட மனவாட்டியாக வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மனவாட்டி. கிறிஸ்து ஜெயம் பெற்றது போல நாம் ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் பெற்ற அந்த ஜெயத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது ஒரு மனிதனை அங்கு இஸ்ரவேலில் எழுப்பி இருக்கிறார். அவன் தேவனின் ஊடாக பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய மனிதன். தனக்கு முன்பாக எப்பொழுதும் தேவனை நிறுத்தி இருக்கக்கூடிய மனிதன். அவன் இப்பொழுது தேவன் மேல் வைத்த அன்பினாலும் தேவனோடு உள்ள உறவினாலும் அவர் மேல் வைத்த அசைவில்லாத அந்த விசுவாசத்தின் வழியாகவும் அவன் இந்த பிரச்சனையை பார்க்கிறான். ஒரு சிங்கத்தை கொண்டேன், ஒரு கரடியும் கொண்டேன், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போலவே இருக்கிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை பெருசா பார்க்க கூடாது. பிரச்சனையை காட்டிலும் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், அதை நான் ஏன் ஜெயிக்க வேண்டும், அது எனக்கு ஆவிக்குரிய ரீதியிலே என்ன அனுபவத்தை தருகிறது, என்ன படிப்பினையை கொடுக்கிறது, இதனால் தேவ நாமம் எப்படி மகிமைப்படும். நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதுகிறாரே. நாம் எதற்காக செய்கிறோம்? ஒருவேளை பலம் இருக்கும் பொழுது, சூழ்நிலை சரியாக இருக்கும் பொழுது, தன் அறிவு யுக்தி கொண்டு தன் புயபலத்தினால் அவன் ஜெயித்திருந்தால், இன்னைக்கு அப்படித்தானே சாட்சி சொல்றோம். இதெல்லாம் தேவன் செய்தார், நான் இப்படி போனேன், நான் அப்படி செய்தேன் என்று தன்னை பற்றி ஒரு 98% சொல்லி அங்கே ஒரே வார்த்தை, கர்த்தர் இதுக்கு கிருபை பாராட்டினார் அல்ல. முழுவதும் தேவன் செய்யத்தக்க இடத்திலே அங்கே இஸ்ரவேலிலே முழுவதும் பலனற்றவர்களாய் போனார்கள் பராக்கிரமசாலிகள். இப்பொழுது ஒருவனை கொண்டு வந்திருக்கிறார். அவன் ஜெயிப்பதற்கு எந்த விதமான ஏதுவும் மனுஷீக கண்களால் மனுஷீக அறிவினால் இல்லை, ஏதுவே இல்லை. ஜெயிப்பதற்கான எந்த ஏதுவும் இல்லை. அவனை கொண்டுதான் ஜெயம் தரப்படுகிறது. இஸ்ரவேலில் ஜெயத்தை கொண்டு வரும்படியாக ஒரு பராக்கிரமசாலியை தேவன் எழுப்பி கொண்டு வரவில்லை. ஒரு பக்திக்குரியவனை, தேவனோடு சரியான உறவிலே இருக்கக்கூடிய ஒருவனை கொண்டுதான் இந்த ஜெயத்தை அங்கே கொண்டு வருகிறார். யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 12ஆம் அதிகாரத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கொண்டு வருகிறார். மகிமையின் தேவனை, உன்னதமான தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை, சதா காலம் உள்ளவரை அவன் கண்டு வந்திருக்கிறான். விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 75வது வயதிலே அவனை அழைக்கும் பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவர் அழைக்கிறார். பூமியிலே உன்னாலே ராஜ்யங்கள் உண்டாகும், உன்னாலே சர்வ பூமியும் சகல தேசங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அழைப்பு அவனுக்கு இருக்கிறது. அப்படி அழைக்கப்படும் பொழுது ஆபிரகாமுடைய வயது என்ன? 75. 75ஆம் வயதிலே அழைத்து 76வது வயதிலே அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார் என்றால் என்ன நினைச்சிருப்பாரு? ஒன்றும் நினைச்சிருக்க மாட்டார். எல்லாம் சரியாதான் போகுதுன்னு நினைச்சிருப்பார். ஆனால் 100 வயதில் தருகிறார். அதுக்கு முன்பாக விசுவாசத்தின் தகப்பனாகிய நம்முடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் கூட குறைபாடுகள் உண்டானது. மாம்சீக ஆலோசனைகள் எழும்பின. தன் சொந்த சித்தத்தினால் அங்கே எலியேசரை எனக்கு சுதந்திரவாளியாக தெரிந்து கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். புருஷ சித்தத்தின்படி எலியேசர் இருக்கிறான், என் வீட்டில் அவன் விசாரணைக்காரனாய் இருக்கிறான், எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், சரியான விதத்திலே அவன் கிரியை செய்கிறான், ஆவிக்குரிய ரீதியிலே ஒத்தாசையாக இருக்கிறான், அவனை சுதந்திரவாளியாக எடுத்துக்கொள்ளட்டுமா? இல்லை, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்ன பிறகு இஸ்மவேலையும் பெற்றெடுக்கிறார். இந்த இஸ்மவேலை வீட்டை விட்டு அனுப்புவதற்கு அவருக்கு கஷ்டமா தான் இருக்கு.
ஆனால் தேவன் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டார், சாராள் உனக்கு சொல்லுகிறபடி செய், சாராள் உனக்கு சொல்லுகிறபடி செய் என்று சொல்லிவிட்டார். செய்துதான் ஆக வேண்டும். 99வது வயதில் தான் அங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய இடத்தில் தான் பிரச்சனை அங்கே முடிய போகிற இடம் வரைக்கும் வருகிறது. ஆனால் இங்கே 17ஆம் அதிகாரத்திலே அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ? 90 வயதிலே சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இருதயத்திலே சொல்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் என்று கருதப்பட்ட ஆபிரகாமுடைய வார்த்தைகள், அவனுடைய சூழ்நிலையை ஆபிரகாம் பார்க்கிறார். 100 வயது, 99 வயது முடிவடைய போகிறது, 90 வயது சாரால். இது எப்படி முடியும்? நகைத்தான். அங்கே சாராலும் ஒரு சந்தர்ப்பத்தில் நகைக்கிறார்கள், இங்கே ஆபிரகாமும் ஒரு சந்தர்ப்பத்தில் நகைக்கிறான். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், விசுவாசிப்பதற்கு எந்த விதமான ஏதுவும் இல்லை. அதற்காக அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை. அவனுடைய சரீரம் செத்தது, அவனுடைய மாம்சம் செத்திருக்கிறது. விசுவாசிப்பதற்கான எந்த விதமான ஏதுவும் இல்லை. பல சந்தர்ப்பங்களில் தேவன் அவனோடு அதை பேசும் பொழுது அவனுக்கு நகைப்பு வந்திருக்கிறது. அவனுடைய மனைவியும் நகைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நகைப்பை களிப்பாக தேவன் மாற்றினார். ஈசாக்கை அவர் 100வது வயதிலே தந்தார். இது விசுவாசத்தின் சந்ததி. இது இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலும் நிழலாட்டமான ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான இடத்துக்கு அங்கே அவர் நடத்தப்படுகிறான். பல சந்தர்ப்பங்கள் அவனை கூப்பிட்டு அவர் பேசுகிறார். வானத்து நட்சத்திரத்தை பார், மணலின் தூளை நீ என்ன கூடுமோ, இப்படி உன் சந்ததியை நான் விருத்தியடை செய்வேன், உன்னால் ராஜ்யங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் இந்த வார்த்தைகளை நம்புவதற்கான எந்த விதமான ஏதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்துவிடும் என்றுதான் நம்முடைய மனது சொல்லும், நம்முடைய அறிவு சொல்லும், நம்முடைய பலன் அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது? மரித்த இடத்தில் தான் வந்திருக்கிறது. எவருவின் வீட்டை பாருங்க, எவரு தன் மகள் சாகிறாள் என்று இவரை அழைக்கும்படியாக வந்திருக்கிறார். அழைக்கக்கூடிய இடத்துல பெரும் கூட்டம் முட்டி மோதி வந்தா அங்க இவரே ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார். என்னை தொட்டது யார்? இவ்வளவு பேரு முண்டி அடிக்கும் போது அவர் வேற வந்து கூப்பிடுறாரு, என்னை தொட்டது யாருன்னு இவர் கேட்கிறாரு. இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, விசுவாசத்தோடு என்னை தொட்டது யார்? அங்க அந்த ஸ்திரீயை எழுப்பி ஒரு சாட்சியை சொல்லி கிளம்புற நேரத்துல எவர் வீட்டில இருந்து ஆள் வருது, மகள் மரித்து போனால் என்று. ஐயா நீங்க வர வேண்டாம், மகள் மரித்துட்டா, நீங்க இனி வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஐயா, நீங்க வர வேணாம், இதுக்கு மேல வந்து என்ன பண்ண போறீங்க? எவருக்கு ஒருவேளை கோபம் வந்திருக்கும், அந்த கூட்டத்தின் மேல் கோபம் வந்திருக்கலாம், அந்த ஸ்திரீயின் மேல், இல்லையா? அவன் நம்புவதற்கான அந்த ஏதுவை அவன் தாண்டி விட்டான். அவன் அறிவிலே இதற்கு மேலாக இவர் வந்து என்ன செய்யக்கூடும்? அவன் அறிவிலே அவனுடைய விசுவாசத்தின் எல்லை அவ்வளவுதான். ஆனால் சொல்லுகிறார், இல்லை போகலாம். இயேசு கிறிஸ்து அங்கு செய்யக்கூடியதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. எவருடைய அறிவிலே, அவனுடைய விசுவாசத்தின் அளவிலே அவனுடைய மகளின் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவள் ரட்சிக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை உலகத்திலே, பாவத்திலே, மாம்சத்திலே ஒரு நாள் முடிவடைந்து இருந்த வாழ்க்கை தான். அது புதிதான ஜீவனாக, நித்திய ஜீவனாக நாம் அடைந்து கொண்டோம் ரட்சிப்பிலே. அது பரிபூர்ணமான ஜீவனாக, அது பரிசுத்த ஆவியின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது.
நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அவர் ஜீவனை தந்தார் என்பது ரட்சிப்பு. அந்த ஜீவனின் பரிபூர்ணம் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகமாக இருக்கிறது. இது உங்கள் அறிவின் அளவல்ல. இது உங்கள் நீங்கள் மாம்சீகத்தின்படி அளவிடக்கூடிய விசுவாசத்தின் அளவுகள் அல்ல. இது தெய்வீக அறிவினால், தெய்வீக விசுவாசத்தினால் நாம் மேன்மையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவனாக இருக்கிறது. எவருவின் மகளுக்கு ஒரு ஜீவன் கிடைத்தது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். நமக்கு ஒரு புதிய ஜீவனையும் ஒரு நித்திய ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஆதியாகமத்தை எழுதினது யாரு? ஆதியாகமத்தை எழுதினது ஒரு மோசே. இந்த மோசேயோட வாழ்க்கையில இதே பிரச்சனை வருகிறது. என்னாகும் 11ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார். அதுக்கு முந்தின பகுதியிலே ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் மாத்திரம் அல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். கேட்டீங்களே, இறைச்சி ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். பலவிதமான விசுவாசத்தின் கிரியைகளை தேவன் சொல்ல சொல்ல பதிவு செய்த ஒரு மனிதன். விசுவாசத்தினாலே எகிப்திலே பெரிய காரியங்களை செய்து எகிப்தின் ராஜ்யம் அங்கே அவனுக்கு முன்பாக மண்டியிடும்படியே தேவன் செய்தார். தெய்வீக அற்புதங்களை செய்தார். எகிப்தின் தெய்வங்களோ, எகிப்தின் வல்லமைகளோ, எகிப்தின் ராஜாவோ, எகிப்தின் சேனையோ இவன் தலைமையில் இருந்த ஜனத்தின் மேல் கை வைக்க முடியவில்லை. எகிப்திலே பராக்கிரமான கிரியைகளை தேவன் இவனை கொண்டு செய்தார். எகிப்து நடுங்கியது இவனை கண்டு. இவன் கைகளை உயர்த்த, இவன் கோலை நீட்ட செங்கடல் 2ஆக பிளந்தது. ஏனென்றால் அவன் கரத்தில் இருப்பது தேவனுடைய கோல். 40 நாள் இரவும் பகலும் தேவனோடு இருந்து அங்கே உடன்படிக்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வீக மனிதனாக இருந்தான். அவன் முகத்திலே தெய்வீக தேஜஸ், அங்கே தெய்வீக மகிமை பிரகாசித்தது. ஆனால் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டார், ஒரு மாசம் வரைக்கும் நீங்க தெவிட்ட நான் கறி தரேன்னு சொல்லிட்டார். ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 20ஆம் வசனத்துல அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்னு சொன்னீங்களே, நான் இதெல்லாம் தர முடியாம இல்லை அப்படின்றது தான் வார்த்தை. ஆனா அதுக்கு மோசேயின் பதில் என்ன? 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஐயா, காலாட்கள் மாத்திரம். அவருடைய குடும்பம், அவருடைய உறவு, பிள்ளைகள் எல்லாம் கணக்கு பண்ணா குறைஞ்சபட்சம் 24-25 லட்சம் பேர் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கும் ஒரு மாசம் கறி போடணும்னா, நானும் படிச்சிருக்கேன் ஐயா, அவரும் எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் படித்தவர். இப்பொழுது அவருடைய அறிவு வேலை செய்கிறது. கணக்கு போட்டு பார்க்கிறார். 22ஆம் வசனத்துல என்னாகும் 11:22 ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? ஏன் அறிவுல சொல்றேங்க, சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? கடலே அவ்வளவுதான் கணக்கு போட்டிருக்காரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஜலத்தின் மேல் இருக்கக்கூடிய, ஜலத்திலே இருக்கக்கூடிய மச்சங்கள், பறவைகள் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று என்று தமிழ்ல இருக்கு. ஆனால் நீங்கள் மூல பாஷையிலே பார்த்தால் அவைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது, உண்டாகி கொண்டே இருப்பதாக. பிரசன்ட் கண்டினியூஸ், அது உண்டாகி கொண்டே இருக்கிறது. இல்லை என்றால் சமுத்திரத்தை என்றைக்கோ தின்று தீர்த்திருப்பான் மனிதன்.
அவைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இவருடைய அறிவிலே அவ்வளத்தையும் கொண்டு வந்தாலும் இந்த 6 லட்சம் பேரும் அவனுடைய குடும்பமும் உறவுகளும் பிள்ளைகளும் தின்று தீர்த்து விடுவார்கள். யாருடைய வார்த்தை அது? 1 மாதம் அளவும் தருவேன் என்பது. சர்வ பூமியும் அவருடையது, வானமும் பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், பராக்கிரமான கரங்களை எகிப்திலே காண்பித்தவர்களை விடுதலையாக்கின தேவன், அவரோடு 40 நாள் இரவும் பகலும் 2 முறை இருந்திருக்காருங்க. ஒரு முறை வந்து உடைத்து திரும்ப போய் திரும்ப வந்திருக்காரு. தெய்வீக பிரசன்னத்தை கண்டவன், அவரோடு உள்ள உறவை சுவைத்தவன், பலவிதமான விசுவாச பிதாக்களின் விசுவாசத்தை அவர் சொல்ல சொல்ல எழுதி எடுத்தவன். வாழ்க்கையில இன்றைக்கு அவிசுவாசமான வார்த்தை வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் குறைபாடுகள் வருகிறது? ஏன் கிறிஸ்துவின் நிறைவை, தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதத்தின் நிறைவை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நம்மிடத்தில் 2 கிரியை செய்கிறது. விசுவாசமும் இருக்குன்னு சொல்றோம், அவிசுவாசமான வார்த்தைகளையும் நாம் பேசுகிறோம். நாம் அவருடைய குமாரர் என்றால் நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய நாவின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். இங்கே மோசேக்கு நம்பத்தக்குவதான எந்த விதமான ஏது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற அனுபவங்கள், நாம் கற்ற கல்வி, நாம் ஊழியத்தின் பாதையிலே கற்றுக்கொண்டவைகள், மற்றவர்களுடைய விசுவாசத்தின் சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவுவது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு சரியான உறவில் இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். நமக்கு பல ஆலோசனை சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி சொல்லலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். இன்றைக்கு பல குடும்பங்களே ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் எழும்பலாம். அவனுடைய சூழ்நிலை, அவன் கடந்து வந்த பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதைகளை அவனை நடத்தி ஜெயம் பெற செய்கிறவர் தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலுக்கு தகப்பனாக சுமக்கக்கூடிய இடத்திலே அவனை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அவனுடைய சூழ்நிலையை கண்டு இப்பொழுது அஞ்சி கொண்டு இருக்கிறான். 6 லட்சம் பேருக்கும் அவனுடைய குடும்பங்களுக்கும் இங்கே மாம்சத்தை கொடுக்க முடியுமா? அது கர்த்தருடைய பதில் என்ன? அதற்கு கர்த்தர் 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படியே நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என் கை குறுகவில்லை என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்மளால முடியும். எப்படி? தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை வேறொருவராலும் தடுக்க முடியாது, நம்மால முடியும். நாம் அவிசுவாசமாக பேசி, நாம் அவரோடு இல்லாதபடி நடந்து, நாம் அவர் நம் வாழ்க்கையில் விரும்புகிற அனுபவங்களை விட்டு விலகி போகும் பொழுது தேவனால் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். நாம் விசுவாசித்தால் தான் தேவன் நம் வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதி இருக்குமானால், நாம் அவைகளை உணர்ந்து தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் ஒப்பு கொடுத்தால்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை, அசுத்தத்தை, அக்கிரமத்தை, பாவங்களை நிவர்த்தி செய்து நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்ற முடியும். அதற்கு நாமும் தேவனும் இணைந்து, நாம் தேவனோடு இணைந்து நாம் நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய பக்கம் வேண்டும் இல்லையா? யாக்கோபு தேவனோடு தன்னை இணைத்து கொண்ட பொழுதுதான் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். இங்கே தேவன் மோசேக்கு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நீ சந்தேகப்படுகிறாயா? என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ மறந்து விட்டாயா? அதான் கேள்வி. நான் செய்த காரியங்களை இஸ்ரவேல் மறந்ததல்ல, நீயுமா மறந்து விட்டாய்? அதான் கேள்வி. அப்பொழுது 24ஆம் வசனத்துல மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களில் 30-70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
ரெண்டு பக்கமும் காடைகளை தேவன் கொண்டு வந்து வைத்தார். இவன் அறிவு ஆடு மாடு மீனோட நின்றுச்சு. அவர் வனாந்தரத்திலே அவர்களுக்கு விருந்து வைத்தார். காடை எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய ஒன்று அல்ல. அவர்கள் அதுவரைக்கும் சாப்பிட்டதாக எங்கும் அது எழுதப்படவில்லை. கடலின் மேலிருந்து காற்றடித்து கடல் மேலிருந்து காற்றடித்து ரெண்டு பக்கமும் ஒரு நாள் பிரயாண தூரத்துக்கு காடைகளால் நிரப்பப்பட்டது. காடைகளை கொண்டு வந்து நிரப்பினார். எங்கிருந்து கொண்டு வந்தார்? காற்றிலே கொண்டு வந்தார். காற்றுக்கு தெலுங்குல காலின்னு பேர். காலிக்கு தமிழ்ல என்ன? ஒன்றுமில்லை என்ற அர்த்தம். நம்முடைய தேவன் எங்கும் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு ஆள் விசுவாசத்தோடு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் கண்டு துவண்டு விடக்கூடாது. மனிதனுக்கு ஏது இல்லாத காரியம் என்று அவன் நினைக்கும் பொழுது தேவன் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். இல்லையா? எகிப்திலிருந்து புறப்படுவோம் என்று அவங்க இஸ்ரவேலர்கள் ஒரு நாளும் கனவிலும் நினைக்கவில்லை. கூப்பாடு போட்டு மறந்துட்டாங்க. கூப்பாட்டை கேட்டு அவர்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். பின்னே சேனை, முன்னே சமுத்திரம். அவ்வளவுதான், மடிந்து விட்டோம் என்று நினைத்தார்கள். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து கொண்டு வந்தார். அவர்கள் நடக்காது என்று நினைத்த போதெல்லாம் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரே மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்குள்ளும் அவிசுவாசம் துவங்கும் பொழுது தேவன் அதை சரி செய்யும்படியாக கிரியை செய்ய. நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசமான காரியங்கள் வெளிப்படும் போது தேவ சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நாம் முடியாது என்று நினைக்கும் பொழுது அதை முடித்து வைக்க தேவன் வல்லவர் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நாம் என்றோ பாவத்திலும் உலகத்திலும் மரித்திருக்க வேண்டியவர்களை ஜீவனுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஜீவனின் பரிபூரணத்துக்கு என்று அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அபிஷேகத்தின் நிறைவினால் நிறைத்திருக்கிறார். விசுவாசத்தை நமக்குள்ளே துவங்கினவர் அதை கடைசி நாள் புரிந்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன் என்ற நிச்சயத்தை பவுல் பெற்றுக்கொண்டார். அதனால் தான் விசுவாசத்தை காத்து கொண்டார். நல்ல போராட்டத்தை போராடினார். ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கும்படியாக பவுல் அப்போஸ்தலன் கிருபை செய்த அதே தேவன் நம்முடைய மனவாளனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அறிவு கொண்டு நம்முடைய புயபலத்தினால் நாம் தோற்பது இல்லை. நாம் நம்முடைய அறிவை நம்முடைய புயபலத்தை நீக்கிவிடுவோமானால், அறிவுதான் குறைவுள்ளது என்று எழுதுகிறார் பவுல் 1 கொரிந்தியர் 13. நம்முடைய அறிவை நீக்கிவிட்டால் தெய்வீக அறிவினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். தேவாவினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். விசுவாசத்தின் ஆவினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். யாக்கோபு அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லுகிறார். இந்த போராட்டம், இந்த விசுவாசத்தின் போராட்டம் நமக்குள்ளே பொறுமையை கொண்டு வரும் என்று கொண்டு வருகிறார். நமக்குள்ளே அது பொறுமையை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமை பூரண கிரியை கொண்டு வரும். விசுவாசத்தின் கிரியைக்கு, விசுவாசத்துக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தின் நிறைவுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. தேவன் கிரியை செய்யும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் கிரியை செய்யும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம் புயபலத்தினால், நம் அறிவினால், நம்முடைய யோசனைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நாம் கிரியை செய்தால் அது தோல்வியாக வந்து முடிந்துவிடும். யாரை கொண்டும் தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலைக்கு மேலும் நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் பிரச்சனைகளை அல்ல, நாம் தேவனை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடைய போராட்டங்களை விட, நம்முடைய பிரச்சனைகளை விட, நம்முடைய அறிவை விட, நம்முடைய புயபலத்தை விட அவர் மேன்மையானவர் என்பதை, மகிமையானவர் என்பதை, பெரிய காரியங்கள் செய்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வை தேவன் மாத்திரமே தர வல்லவர் என்பதை நாம் நினைத்து 7 தடவை 6 நாள் ஒரு முறை, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர எரிகோ விழும் என்று விசுவாசத்தினால் அவர்கள் சுற்றி வந்தார்கள். அந்த விசுவாசத்தின் வார்த்தை, அந்த விசுவாசத்தின் கிரியை, ஒரு விசுவாசத்தின் அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தை மாத்திரமல்ல, நாம் விசுவாசிக்கிறவைகளை நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். Our God is a God of provision. நம்முடைய தேவன்
நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி ப்ரொவிஷனுக்கு முன்குறிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டது என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. நமக்கு எல்லாவற்றையும் கருதி வைத்தவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையின் விசுவாச குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நம்மை விட்டு எடுக்கப்பட்டு போவதாக. அவிசுவாசங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்படட்டும். அவரை விசுவாசித்து பதறாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சியோன் பர்வதத்தை போல நாம் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, முடிந்து விட்டது என்ற சூழ்நிலை நாம் வரும் பொழுது நாம் அவரை நோக்கி பார்க்க, என்னால் ஒன்றும் இயலாது, உம்மால் எல்லாம் கூடும் என்ற இடத்திலே அவருக்கு நேராக நம்மை தாழ்த்தும்படியாக நம்முடைய விசுவாசம் அவருக்கு நேராக எப்பொழுதும் இருக்கட்டும். விசுவாசத்துக்கு ஏது இல்லாத போது அவன் அவிசுவாசமாயிராமல் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து, விசுவாசத்தின் ஆபிரகாமின் சந்ததியாகிய நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருவதற்கு தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.